ஒரு சிறிய கிராமத்தில் விஜய் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். நல்ல புத்திசாலி. ஆனால் ஒரு பெரிய குறை இருந்தது. அவன் நேரத்தை மதிக்கவே மாட்டான். நாள் முழுவதும் மொபைல் விளையாட்டு, புத்தகங்கள் எல்லாம் ஒரு மூலையில் தூசி படிந்து கிடந்தன. அம்மா தினமும் சொல்வார், விஜய், நேரம் திரும்ப வராதுப்பா. ஆனால் அவன் கேட்கவே இல்லை. ஒரு மழையான இரவு, வீட்டின் மேல் மாடியில் அவன் வாழ்க்கையை மாற்றப்போகும் ஒன்று அவனை காத்திருந்தது. பழைய மரப்பெட்டிக்குள் தங்கம் போல ஒளிரும் ஒரு விசித்திரமான கடிகாரம். அதை தொட்ட அந்த நொடியில் டிங்! அந்த கடிகாரம் பேச ஆரம்பித்தது. நான் மாயக்கடிகாரம், நேரத்தை மதிப்பவர்களின் வாழ்க்கையை மாற்றுவேன். அடுத்த நாள் தேர்வு. ஆனால் விஜய் படிக்கவில்லை. அவன் கடிகாரத்திடம் கேட்டான், எனக்கு நல்ல மதிப்பெண் வேண்டும். கடிகாரம் மெதுவாக சிரித்தது. உழைக்காமல் வெற்றி கிடைக்காது. திடீரென்று ஒரு பிரகாசமான ஒளி. விஜய் எதிர்கால உலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டான். அங்கே அவன் நண்பர்கள் அனைவரும் வெற்றிகரமான வாழ்க்கையில் இருந்தார்கள். ஆனால் விஜய் மட்டும் தோல்வியுடன், தனிமையில். அவன் பயந்து கேட்டான், ஏன் என் வாழ்க்கை இப்படி? மாயக்கடிகாரம் அமைதியாக சொன்னது, நேரத்தை வீணாக்கியதின் விளைவு இது. விஜயின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. எனக்கு இன்னொரு வாய்ப்பு வேண்டும். டிங்! அடுத்த நொடி அவன் மீண்டும் தனது அறையிலேயே இருந்தான். அந்த நாளிலிருந்து விஜய் மாறிவிட்டான். நேரத்திற்கு படித்தான், மொபைலை விலக்கினான், பெற்றோரின் வார்த்தையை மதித்தான். சில மாதங்களில் பள்ளியின் முதல் மாணவனாக உயர்ந்தான். மாயக்கடிகாரம் மறைந்துவிட்டது.